வணக்கம். சற்று முன் தமிழக அரசு ஊழியர்கள் ஓய்வூதியர்கள் சார்ந்து முதலமைச்சர் விஜயுடைய 11 புதிய அறிவிப்புகள் சார்ந்து விவரங்களை பார்ப்போம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள ஜோசப் விஜய் அவர்கள் தற்போது வரை அரசு ஊழியர்கள் பயன்பெறும் வகையில் முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார். தமிழ்நாடு முதலமைச்சராக ஜோசப் விஜய் பொறுப்பேற்றவுடன் அரசு ஊழியர்களுக்கு முதல் அறிவிப்பாக 58% இருந்த அகவிலைப்படியை 60% உயர்த்தினார். மேலும் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் ஆகிய 4 மாதங்களுக்கான அகவிலைப்படி நிலுவைத் தொகை மே மாத சம்பளத்துடன் சேர்த்து வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. அரசு ஊழியர்கள் தினமும் காலை 10 மணிக்குள் முக அங்கீகார பதிவேடு அல்லது பயோமெட்ரிக் முறையில் தங்களது வருகையினை பதிவு செய்ய வேண்டும். மனிதவள மேலாண்மை துறையில் 2026 ஜூன் 1 முதல் இந்த புதிய நடைமுறை வந்துள்ளது. அரசு அலுவலகத்தில் வெளிப்படைத்தன்மை உறுதி செய்வதற்கும் முறையான வருகை பதிவை கண்காணிப்பதற்கும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. TAPS ஓய்வூதிய திட்ட இறுதி விதிமுறைகள் வெளியிடப்படும் வரையில் கடந்த ஜனவரி 1ஆம் தேதிக்கு பிறகு ஓய்வு பெற்றுள்ள அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களுக்கு மட்டும் அடிப்படை சம்பளத்தில் 30% அல்லது 10,000 ரூபாய், இதில் எது அதிகமோ அந்த தொகை இடைக்கால நிவாரணமாக வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் அடுத்தடுத்து அரசு ஊழியர்களுக்கு என்ன மாதிரியான அறிவிப்புகள் வெளிவரும் என்ற ஆவல் ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தவேக வெளியிட்டுள்ள தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ள அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கான அறிவிப்புகள் என்ன என்பது குறித்து பார்ப்போம். அரசு ஊழியர்களின் நீண்ட நாள் கோரிக்கையான பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் செயல்படுத்துவது குறித்து தவேக அரசு கனிவுடன் பரிசீலித்து மதிப்பீடு செய்யும். 5 ஆண்டுகள் அல்லது அதற்கு மேல் பணியாற்றிய தற்காலிக ஆசிரியர்கள், செவிலியர்கள், பணியாளர்கள் அனைவரும் தவேக அரசால் பணி நிரந்தரம் செய்யப்படுவர். பதவி உயர்வில் ஊழல் ஒழிக்கப்படும். அரசு ஊழியர்களுக்கான இடமாற்றங்கள் முற்றிலும் வெளிப்படையிலான முறையில் காலவரையறைக்கு உட்பட்டு நடைபெறும். அரசு போலீஸ் பணியாளர்கள், பள்ளி ஆசிரியர்கள், கல்லூரி பேராசிரியர்கள் உள்ளிட்ட அரசு ஊழியர்களுடைய உரிமைகளை பாதுகாக்கவும் அவர்களின் நலன்களை உறுதிப்படுத்தவும் 5000 கோடி ரூபாய் ஒதுக்கீட்டுடன் அரசு ஊழியர் நல வாரியம் அமைக்கப்படும். ஒன்றிய அரசு அறிவித்தவுடன் அரசு ஊழியர்களுக்கு பயனளிக்கும் வகையில் 8வது ஊதிய குழுவை மாநிலத்தில் உடனடியாக தவேக அரசு அமல்படுத்தும். காவலர் நலத்திட்டம், காவலர் நலம் மற்றும் வேலை சீர்திருத்த சட்டம் கொண்டுவரப்பட்டு சுழற்சி முறையில் வார விடுமுறை அளிக்கப்படும். காவலர் சலவைப்படி 500 ரூபாயிலிருந்து 1000 ரூபாயாக உயர்த்தப்படும். சட்டம் ஒழுங்கை காக்கும் பணியில் துணிச்சலாக செயல்பட்டு உயிரிழக்கும் காவலர்களை கௌரவப்படுத்தும் வகையில் அவர்களின் குடும்பத்தினருக்கு 1 கோடி ரூபாய் கௌரவ ஊதியமாக வழங்கப்படும். காவலர்களின் அடிப்படை மாத ஊதியம் தற்போது உள்ள 18,200 ரூபாயிலிருந்து 25,000 ரூபாயாக உயர்த்தப்படும். மேலும் அதிக பணிச்சுமை உள்ள பிரிவில் பணியாற்றும் காவலர்களுக்கு மாதந்தோறும் கூடுதல் ஊக்கத்தொகையாக டியூட்டி அலவன்ஸ் 1000 ரூபாய் வழங்கப்படும். தமிழகத்தில் விஐபிகளுடைய வீடுகளில் விதிமுறைகளுக்கு மாறாக ஆர்டரிகளாக காவலர்களை பணியமர்த்தும் முறை நிறுத்தப்படும். பெண் காவலர்கள் பந்தோபஸ்து பணியில் ஈடுபடுத்தப்படுவது நிறுத்தப்படும். அவர்கள் முன்கள காவலர்களாக பணியமர்த்தப்படுவது உறுதி செய்யப்படும். தமிழ்நாடு ஆசிரியர் பாதுகாப்பு சட்டம் கொண்டுவரப்பட்டு தற்காலிகமாக பணியாற்றும் ஆசிரியர்களில் 5 வருடங்களை நிறைவு செய்திருப்பவர்கள் நிரந்தர ஆசிரியர்களாக மாற்றப்படுவார்கள். அதுபோல தற்காலிக ஆசிரியர்களாக அவர்கள் பணியாற்றும் காலத்தில் நிரந்தர ஆசிரியர்களுக்கு இணையான தற்காலிக ஆசிரியர்களும் சம வேலைக்கு சம ஊதியம் பெறுவது உறுதி செய்யப்படும். அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள அனைத்து பணியிடங்களும் நிரப்பப்படும். ஊதிய உயர்வு அனைத்து அங்கன்வாடி பணியாளர்களுக்கும் கிரேடு D அரசு ஊழியர்களாக மாற்றப்பட்டு அதன் அடிப்படையில் அவர்களுக்கு மாதம் 18,000 ரூபாய் ஊதியம் வழங்கப்படும். அதேபோல் அங்கன்வாடி உதவியாளர்களுக்கும் சுகாதார விழிப்புணர்வு பணிகளை மேற்கொள்ளக்கூடிய ஆசா பணியாளர்களுக்கும் மாத ஊதியம் 10,000 ரூபாய் என்பது உறுதி செய்யப்படும். ஓய்வூதிய பலன்கள் 20 வருடங்கள் பணி நிறைவு செய்துள்ள அங்கன்வாடி மற்றும் ஆசா பணியாளர்கள் 15 லட்சம் ரூபாய் ஓய்வூதிய பலனாக பெறுவது உறுதி செய்யப்படும். பணியிலிருந்து ஓய்வு பெறும் தூய்மை பணியாளர்களுக்கு மாதம் 4,000 ரூபாய் ஓய்வூதியம் கொடுக்கப்படும். இவ்வாறு தவேக தேர்தல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ள அறிவிப்பின் அடிப்படையில் அடுத்த கட்ட அறிவிப்பு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.